ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுவையான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூ நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி இந்த வாழைப்பூ போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதில் அதோட துவர்ப்பு சுவை கொஞ்சம் போகும். அதனால் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா தேவையான பொருள்கள் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கிக்குங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் தண்ணியெல்லாம் இருத்தரணும். தண்ணி இல்லாமல் இதை அரைக்கணும். நல்லா அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக ரவை பதத்துக்கு அரைக்கணும். கொஞ்சமாக பருப்பு முழுசாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ முழுசாக எடுத்து போட்டு இதை நம்ம வடை செய்யும்போது எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது கிறிஸ்பியாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். இந்த வடை டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்கிற இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி வடை இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டான வடை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாழைப்பூ வதக்கி வச்சுருக்கணும், அதையும் போட்டுடணும். போட்டுட்டு நமக்கு எந்த அளவில் உருண்டை வேணுமோ அந்த வேலையில் நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையும் எடுத்தது மாதிரி தட்டி ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வைக்கணும். நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட்டாக வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், வடை 4 வடை போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இந்த வாழைப்பூவில் செஞ்ச வடையில் யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சாப்பாட்டு கூட வச்சு இதை சாப்பிட்லாம், பொரியல் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வடை கண்டிப்பாக நீங்கள் செய்ய ஈஸியான மெத்தடு. மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.